சாப்டர் 6. சிவமயம் ஐயாவின் அலுவலக வாசலில் எப்போதுமே மாநிலத்தின் மிக முக்கிய நபர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். சிவமயம் ஐயாவின் அலுவலகம் ஒன்றும் பெரிய பிரம்மாண்ட கட்டிடம் எல்லாம் இல்லை. அது ஒரு சாதாரண மூங்கில் குடிசைதான். அவரது அலுவலக குடிசையை சுற்றியுள்ள வெட்ட வெளி அனைத்து முக்கியஸ்தர்களின் கார்களை நிறுத்த போதுமானதாக இருந்தது. சிவமயம் ஐயா மிகவும் எளிமையானவர். ஆனால் சிவமயம் ஐயாவை பார்த்து அவர் சொல்வதை வைத்துத்தான் மாநிலத்தின் மிக முக்கிய நபர்கள் எல்லோரும் பல முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். அந்த முக்கிய நபர்களில் ஒருவர் அமைச்சர் செந்தூர் வேந்தன். சிவமயம் ஐயா ஒரு ஜோதிடர். அவர் கூறியது அப்படியே நடக்கும். ஒரு காலத்தில் ரித்தீஷுக்கு ஜோதிடர்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் என்பது அவனுக்கு தெரியும். அது ஒரு நிகழ்தகவு அறிவியல். இந்த நிகழ்தகவு அறிவியல் 10ஆம் வகுப்பில் ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஜோதிடம் என்பது அந்த பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை விட மிக அட்வான்ஸ்டான விஷயம். அத்தகைய விஷயத்தை கற்றுணர்ந்து முன்கூறல் செய்ய இப்போது எவரும் இல்லை என்பது ரித்தீஷின் கருத்து. அந்த கருத்து சிவமயம் ஐயாவை பார்க்கும் வரைதான் இருந்தது. சிவமயம் ஐயாவை முதன்முறை பார்த்தபோது அந்த கருத்து சுக்கு நூறாக உடைந்து விட்டது. தனக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களை இவர் எப்படி கூறுகிறார் என்று வியந்தான். மேலும் முதல் முறை அவரை பார்க்க ரித்தீஷின் நண்பன் ஆடிட்டர் சரவணன் அழைத்து கொண்டு போன காரணம் மிக முக்கியமானது. சென்ற முறை சிவமயம் ஐயாவிடம் ரித்தீஷ் வந்த போது ரித்தீஷின் அலுவலகத்தில் அவனுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தன. அப்போது அவனது உயர் அதிகாரி செய்யும் தவறுகளை அவன் மேல் போட்டுக் கொண்டிருந்தார். இந்த விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று ஏற்கனவே தனது ஆன்மீக குருவான புத்த துறவியின் ஆலோசனையை பெற்றிருந்தான். அந்த புத்த துறவி ரித்தீஷை போகுஜுவின் காலி படகு யுக்தியை கொண்டு இந்த பிரச்சனையை கையாள அறிவுறுத்தினார். போகுஜுவின் காலி படகு யுக்தி என்பது புத்த பிக்ஷு போகுஜுவால் போதிக்கப்பட்ட ஒரு யுக்தி. புத்த போகுஜு மிகவும் கோபக்காரராக இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு படகில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த போது தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரது படகின் மேல் எதிர்வந்த படகு ஒன்று மோதியது. இதனால் போகுஜுவின் தியானம் தடைப்பட்டது. கோபம் கொண்ட போகுஜு எதிர்வந்து இடித்த படகுக்காரனை கடும் சொற்களை கொண்டு திட்ட முடிவெடுத்து கண்களை திறந்தார். அப்போது அவரது எதிரே ஒரு காலி படகு ஒன்று இருந்தது. அந்த காலி படகை பார்த்து யாரை திட்டுவது என்பது தெரியாமல் திகைத்து நின்றார். இதன் மூலம் ரித்தீஷின் குரு அவனது வேலையை விட்டுவிடக் கூறியதாக புரிந்து கொண்டான். ரித்தீஷின் நண்பன் சரவணன் தான் இது ஒரு பெரிய முடிவு, இதை செய்யும் முன் மற்றொருவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தினான். அதன்படிதான் சரவணனும் ரித்தீஷும் போன முறை சிவமயம் ஐயாவை பார்க்க வந்திருந்தனர். அப்போது சிவமயம் ஐயா ரித்தீஷை பார்த்து, உங்களுக்கு கெட்ட நேரம் நேத்துக்கே முடிஞ்சு போச்சு தம்பி. இன்னைக்கு உங்களுக்கு புதிய திசை ஆரம்பம். இது உங்களுக்கு அடுத்த 6 வருஷத்துக்கு நல்லது பண்ணும். நீங்க வேணும்னா ஒரு வாரம் லீவு போட்டுக்கோங்க, அப்புறம் இதே வேலைக்கு போங்க என்று அறிவுறுத்தினார். ஒரு வாரத்துல என்ன மாறிட போகுது? உயர் அதிகாரி திருந்திட போறாரா என்று சிரித்து கொண்டே இந்த ஒரு வாரம் போகுஜுவின் காலி படகு யுக்தியை செய்வோம் என்று ஒரு வாரம் லீவு போட்டான் ரித்தீஷ். அப்போது அவனது அலுவலகத்தில் ரித்தீஷுக்கு பதிலாக வேறு ஒருவரை அந்த உயர் அதிகாரிக்கு கீழ் நியமித்திருந்தனர். அப்போதும் அதே தவறு நடந்தது. அந்த தவறை வழக்கம் போல அந்த உயர் அதிகாரி அந்த புதிய நபர் மேலே போட்டார். அடுத்த நாள் வேறு ஒருவர் ரித்தீஷுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார். மீண்டும் அதே. அடுத்த நாள் வேறு ஒருவர். தவறு ரிப்பீட்டு என்று 4 நாட்கள் ஓடியது. அப்போது அந்த உயர் அதிகாரியின் உயர் அதிகாரிக்கு உண்மை விளங்கியது. ரித்தீஷின் பிரச்சனைக்குரிய உயர் அதிகாரியை அவரது உயர் அதிகாரி ஆளில்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றியிருந்தார். மாற்றப்பட்ட உயர் அதிகாரி இருந்த இடத்துக்கு இப்போது ஒரு நல்ல அதிகாரி வந்திருந்தார். ஒரே வாரத்தில் ரித்தீஷின் பிரச்சனை தானாக தீர்ந்தது. அன்று முதல் ஒரு சிறந்த ஜோதிடராக ரித்தீஷின் மனதில் நங்கூரம் போட்டிருந்தார் சிவமயம் ஐயா.
இன்று சிவமயம் ஐயாவை பார்க்க உள்ளே சென்றான் ரித்தீஷ். அவர் கணக்கு போட்டுவிட்டு, இப்போது உங்களுக்கு உழைக்காத பெரும்பணம் கிடைத்திருக்குமே என்றார். ரித்தீஷ் ஆச்சரியம் ஏதும் இல்லாமல் ஆமாம் என்றார். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பவர் 6ஆம் வீட்டின் அதிபதி. அவர் இப்போது செயல்பட தொடங்கி இருக்கிறார். 8ஆம் வீட்டின் குணம் உழைக்காத திடீர் தனலாபம் மற்றும் மரணம். உங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் மரணத்திற்கு பதிலாக உழைக்காத திடீர் பணத்தை கொடுத்துள்ளார். இதற்கு முன் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு பிரச்சனை இருந்திருக்குமே என்று கேட்டார். அதற்கு ரித்தீஷ், பிரச்சனை இருந்தது, ஆனால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணமெல்லாம் ஒருபோதும் இருந்ததில்லை என்றார். அதற்கு அவர், லக்னாதிபதி வலுவாக இல்லாதவர்கள்தான் இது போன்ற சிறிய பிரச்சனைக்கு தற்கொலை செய்து கொள்வார்கள். நீங்கள் தைரியமிக்கவர். உங்கள் லக்னாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சியாகி இருக்கிறார் என்றார். மேலும் அவர், ஆனாலும் தம்பி, இந்த திடீர் தன லாபத்திற்கு காரணம் உங்கள் 6ஆம் அதிபதி. அதனால் உங்களுக்கு எதிரி உருவாகி இருப்பார்கள். அதன் மூலம் கூட உங்களுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றார். அதற்கு ரித்தீஷ், அதான் உங்களை பார்க்க வந்தேன் என்று கூறினான். மேலும் ரித்தீஷ், இப்போது நான் சென்று கொண்டிருக்கும் வழி சரியானதாக இருக்குமா அல்லது மாற்ற வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு சிவமயம் ஐயா, அடுத்ததா சனி உங்கள் வாழ்க்கையை 3 வருஷம் கட்டுப்படுத்தும். அதனால உங்களுக்கு வேகமான வழியா மெதுவான வழியா என்கிற குழப்பம் வரும்போது மெதுவான வழியை தேர்ந்தெடுங்கள். பின்பு புதன் 3 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சமயம் பங்கு சந்தையில் முதலீட்டை தொடங்குங்கள் என்றார். ரித்தீஷுக்கு எப்படி பணம் கிடைத்தது என்பது துல்லியமாக சிவமயம் ஐயாவிற்கு தெரியாது. ஜாதகத்தை கொண்டு கோச்சாரத்தை கொண்டு பொருத்தி பார்த்து இந்த நேரம் ரித்தீஷுக்கு திடீர் தனலாபம், உழைக்காத பணம் கிடைத்திருக்கும் என்று யூகித்தார். மேலும் அடுத்தடுத்த கிரகங்களின் நகர்வுகளை வைத்துதான் இப்போது ரித்தீஷ் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்தினார். அறிவுரையை கேட்டுக்கொண்ட ரித்தீஷ் அவரிடமிருந்து விடை பெற்றான். ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் என்பதை முன்பே பார்த்தோம். அது எவ்வாறு தவறுகிறது என்றால், ஜோதிடர் சில சமயம் தவறு செய்வதுண்டு, அல்லது கேட்பவர் அதை சில சமயம் தவறாக புரிந்து கொள்வதுண்டு. சில சமயங்களில் ஜோதிடர் சொல்வதை செய்ய நமக்கு மனம் வராது. மனதில் பட்டதை செய்ய விடாப்பிடியாக இருப்போம். ஜோதிடர் என்னதான் நமக்கு கெட்ட நேரம் என்று கூறினாலும், ஒருவேளை நமக்கு நல்ல நேரமாக இருந்தால் அவர் கூறுவதை தவிர்த்துவிட்டு நமக்கு தோன்றுவதை செய்யலாம். நமக்கு கெட்ட நேரம் என்றால் ஜோதிடர் என்னதான் நல்ல வழி கூறினாலும் அதை கேட்க நமது மனம் இடம் தராது. ஜோதிடத்தை பொறுத்தவரை குரு பார்க்க கோடி குற்றமும் நீங்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. அது ஜாதக கட்டத்தில் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு குருவின் பார்வையில் பட்டுவிட்டால் நமது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கும் வழி கிடைக்கும். ஜோதிடரும் ஒரு குரு போலத்தான். இப்பொழுதுதான் ஆமை வேகத்திலிருந்து முயல் வேகத்திற்கு மாற வேண்டும் என்று ரித்தீஷ் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் சிவமயம் ஐயா மெதுவான வழியை தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தினார். சனியின் கட்டுப்பாட்டில் ரித்தீஷின் வாழ்க்கை இருக்கும் அந்த 3 ஆண்டுகள் மட்டும் மெதுவான வழியில் சென்றால் போதும். பின்பு புதனின் கட்டுப்பாட்டிற்கு வரும்போது முயல் வேகத்திற்கு மாறிவிடலாம் என்பதுதான் சிவமயம் ஐயா அறிவுறுத்தியது. அதை பற்றி தீர்க்கமாக யோசித்தான் ரித்தீஷ். யோசித்த பின்புதான் புரிந்தது சிவமயம் ஐயா கூறியது சரியானது என்று. இப்போது அவனிடம் இருக்கும் பணத்தை டிராக் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தால் போதும். 3 ஆண்டுகள் கழித்து இந்த 6 கோடி பற்றி அந்த அமைச்சர் யோசிக்க கூட மாட்டார் என்று. ஏனெனில் 6 கோடி என்பது அமைச்சருக்கு ஒரு பெரிய பணமெல்லாம் இல்லை. அவர் இப்போது அந்த 6 கோடியை தேடவில்லை. அதன் மூலம் ஏதேனும் பிரச்சனை உருவாக்கி விடுமோ என்ற நினைப்பில்தான் அதை தேடுகிறார் என்று ரித்தீஷுக்கு புரிந்தது. அதனால் சிவமயம் ஐயாவின் அறிவுரையை பின்பற்ற முடிவெடுத்தான் ரித்தீஷ். அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு வெளியில் வந்த ரித்தீஷுக்கு எதிரில் அமைச்சர் செந்தூர்வேந்தன் நின்று கொண்டிருந்தார். இவன் வெளியில் வரும் வரை அவர் காத்திருந்தது போலவே காணப்பட்டார். அமைச்சரை கண்ட ரித்தீஷுக்கு பீதியானது. ஆனால் அமைச்சர் அடுத்ததாக சிவமயம் ஐயாவை பார்க்க உள்ளே சென்றார். அதை பார்த்த ரித்தீஷ் சிவமயம் ஐயா அமைச்சருக்கு என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். உள்ளே சிவமயம் ஐயா,
அமைச்சரிடம், உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க, உங்க பணம் திரும்ப கிடைச்சிடும் என்று கூறினார். அதை கேட்ட ரித்தீஷுக்கு பீதி அதிகமானது. தான் கண்டிப்பாக வசமாக மாட்டிக்கொண்டதாக கருதினான் ரித்தீஷ். இனி என்ன நடக்கும்? அமைச்சருக்கு அவரது பணம் ரித்தீஷிடம்தான் இருக்கிறது என்பது தெரிந்து விட்டதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.